வணக்கம் நண்பர்களே. மதுரை மக்களுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ். பல வருடங்களாக மதுரை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த கோரிப்பாளையம் மேம்பாலம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் இப்போது ஆரம்பிச்சிருக்காங்க. மதுரை மாநகரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு தேவையான முக்கியமான திட்டங்களில் ஒன்று தான் கோரிப்பாளையம் மேம்பாலம். இந்த திட்டத்திற்கான பணிகள் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, அதோட அப்டேட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் லைவாகவே பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை கோரிப்பாளையம் சந்திப்பு எப்பவும் பரபரப்பாக இயங்கக்கூடிய பகுதி, அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட பகுதி. இந்த இடத்துல மேம்பாலம் கட்டப்பட வேண்டும்ன்றது மதுரை மக்களோட 20 வருடத்திற்கும் மேலான எதிர்பார்ப்பு. இந்த மேம்பால திட்டத்திற்கு பலமுறை அறிவிக்கப்பட்டும் திட்டமிடப்பட்டும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் ஆனால் வேலையே நடக்கலை. இதற்கு பல காரணங்களும் இருக்கிறது, சில எதிர்ப்புகளும் இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து இந்த முறை கட்டுமான பணிகளை வெற்றிகரமாக தொடங்கியிருக்காங்க. இதுவே மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம். கோரிப்பாளையம் மேம்பாலம் எப்படி அமைய உள்ளது, அதை பற்றியான டீட்டெயில்ஸ் பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நம்ம சிம்மக்கல்ல இருந்து கோரிப்பாளையம் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சைடில் நிற்கிற லாரியில் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு கோரிப்பாளையத்திலிருந்து செல்லூர் நோக்கி செல்லக்கூடிய அந்த சாலையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு பில்லர் இங்கே சாலையில் தான் அமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கோரிப்பாளையம் சந்திப்பில் மேம்பால பணிக்காக பெரிதாக எந்தவித போக்குவரத்து மாற்றமும் செய்யப்படலை. இப்போது காலை 10 மணி நேரம் எந்தளவுக்கு டிராஃபிக் ஏற்படுதுங்கிறத நீங்களே பார்க்கலாம். இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் மதுரையோட வடக்கு பகுதியும் தெற்கு பகுதியும் இணைக்கக்கூடிய முக்கியமான இடம் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சாலைகள் எல்லாமே மிக குறுகலான சாலைகள் தான். இந்த இடத்துல மேம்பாலம் கட்டுவது தொடர்பான ஒரு அறிவிப்பு பலகை வச்சுருக்காங்க. இதில் நிலம் கையகப்படுத்துவது சம்பந்தமான தகவல்கள் எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. இந்த மேம்பாலம் அமைக்கப்படுவதில் இருந்த முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று நிலம் கையகப்படுத்துதல். இங்கே இருக்கிற சாலைகள் மிக குறுகலான சாலைகள் தான். மேம்பாலம் அமைக்கிறதுக்கும் சர்வீஸ் ரோடுகள் சாலை விரிவாக்கம் செய்வதற்கும் தனியார் நிலங்களும் தேவைப்படுகிறது. அதனால் இந்த நிலங்களை கையகப்படுத்துவதற்கு ஏறக்குறைய 6 மாதத்திற்கும் மேலேயே கால அவகாசம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு வழியாக மேம்பாலத்திற்கான திட்டமிடும் பணிகள், நிதி ஒதுக்கீடு செய்வது, நிலம் கையகப்படுத்துவது, டெண்டர் விடும் பணிகள் எல்லாமே முடிஞ்சு கட்டுமான பணியை ஆரம்பிச்சிட்டாங்க. 156 கோடி ரூபாய் செலவில் PKM கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனம் இந்த பணிகளை ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தம் 61 பில்லர்கள் மூலமாக ஒய் வடிவத்தில் இந்த மேம்பாலம் அமையப்போகுது. அது மட்டும் இல்லாமல் கோரிப்பாளையத்தில் இருந்து சிம்மக்கல் வரைக்கும் இருக்கிற ஏவி பிரிட்ஜுக்கு இணைய இன்னொரு ஆத்துப்பாலமும் கட்ட போகிறாங்க. கோரிப்பாளையம் சந்திப்பு, தமுக்கம் ரோடு பகுதிகளில் மேம்பாலத்திற்கான பில்லர்கள் அமைக்கும் பணி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பகுதியில் ரொம்ப போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அப்போது போக்குவரத்து மாற்றம் தேவைக்கு ஏற்ற மாதிரி செய்ய வேண்டியிருக்கும். அந்த சமயங்களில் வைகை ஆற்றங்கரை ஓரமாக அமைக்கப்பட்டுள்ள சாலைகள் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இப்போ நாம் பாலம் ஸ்டேஷன் ரோடு வழியாக போய்கிட்டு இருக்கோம். இங்கே தான் முதல் பில்லர் அமைக்கும் பணிகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. வாங்க அந்த பணிகளை நாம் லைவாக பார்க்கலாம்.
இந்த மேம்பாலத்திற்கான பணிகள் முடிகிறதுக்கு எப்படியும் குறைந்தது 2 வருடங்களாவது ஆகும். மதுரையோட மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போது. முதல்ல இந்த மேம்பாலம் 3.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்க திட்டமிட்டிருந்தாங்க. அதற்கப்புறம் 2.9 கிலோமீட்டர் நீளமாக குறைச்சிருக்காங்க. இந்த மேம்பாலத்தை பற்றியான ஸ்ட்ரக்சர், டிசைன், பிளானிங் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக KK நகர், அண்ணா நகர் சந்திக்கக்கூடிய அப்போலோ ஜங்ஷனில் ஒரு மேம்பாலம் கட்டும் பணிகளும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட அப்டேட் அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம்.